அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உண்மை பேசுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உண்மையை பேசுங்கள், ஏனெனில் உண்மைதான் நேர்வழி காட்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் முன் உண்மையாளன் என பதியப்படும் வரை உண்மையையே பேசிக் கொண்டிருப்பான். பொய் பேசுபவன் தன் அளவில் கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கிறான். விளையாட்டுக்காக கூட பொய் பேசுவதை இறைவன் அனுமதிக்கவில்லை என்று கூறினார். ஒரு முஃமின் பொய் சொல்பவனாக இருக்கக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறினார். அல் கிதுபு யகுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும். ஒருவர் பொய் பேசிவிட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தால் அவருக்கு சலாம் கூற மாட்டார்கள், அவரது சலாத்துக்கு பதிலும் தரமாட்டார்கள். என்றால் பொய் எந்த அளவு மோசமான செயல் என்பதை நாம் உணர வேண்டும். பணம் சம்பாதிப்பதற்காக பொய் பேசுவதும் பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பதும் அவன் வாழ்வில் ஏற்படும் அசிங்கம், அதை தவிர வேறு இல்லை. வாடிக்கையாளர்களிடம் பொருளை விற்பனை செய்யும் போது அப்பொருளின் தரத்திலும் விலையிலும் பொய் கூறுவது அந்த வியாபாரத்தையே பாவத்தில் சேர்த்து. பொய் சொன்னால்தான் விற்க முடியும் என்பது ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்யும் நேர்மையற்ற வாக்குறுதியும் பொருளை விற்பனை செய்ய உதவலாம், ஆனால் அது வருமானத்தை குறைத்துவிடும், வளமும் நின்றுவிடும். அதுபோல் பொய் பேசாமல் யார்தான் இருக்கிறார்கள் என்று கேட்டு தன் பொய்யை நியாயப்படுத்துவது மிகப்பெரிய தவறாகும். ஏன், உண்மையாக இருந்து பாருங்கள், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி கூறுகிறார்கள், நான் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பொருளின் மீது ஆசை இருந்தும் அப்பொருளின் மீது ஆசை இல்லை என்று கூறினால் அது ஒரு பொய் என்று கருதப்படுமா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொய் பொய் என்றே எழுதப்படும், பெரிய பொய் பெரிய பொய் என்றும் சிறிய பொய் என்றும் எழுதப்படும் என்று பதிலளித்தார். ஒரு மனிதன் தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வதை தனது வழக்கமாக ஆக்கிக் கொண்டான். இந்நிலையில் அவனது இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஏற்படுகிறது. மெல்ல மெல்ல இதனால் முழு இதயமும் இருண்டு விடுகிறது. அவனது பெயர் அல்லாஹ்வின் முன் பொய்யர்களின் பட்டியலில் பதியப்பட்டு விடுகிறது. தன் நாவு என்ன பேச்சை வெளிப்படுத்துகிறது என்று உணராதவர் மரண நேரத்தில் மிகவும் சிரமப்படுவார், வேதனைப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களை பொய் பேசுவதனால் நம்முடைய நன்மைகள் அழிந்து ஈமானும் பாதிக்கப்படும். நம் வாழ்க்கையில் பொய்யை தவிர்த்து வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.